வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு சாக்லேட் எக்லேயர்ஸ் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 1/8 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துப்போம். ஒரு கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரோடு சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கஸ்டர்ட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் திக் ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆற விடுவோம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. கஸ்டர்டை இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளிங் ஃபிலிம் யூஸ் பண்ணி கஸ்டர்டை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா கூலாக வைக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் பால், 110 கிராம் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொதிக்க விடலாம். பால் கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணி 1 கப் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடலாம். மைதா மிக்ஸ் நல்லா ஆறிருச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட 4 முட்டை 1/1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நோஸ் யூஸ் பண்ணி மைதா மிக்ஸை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஃபிங்கர் ஷேப்பில் பைப் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஃபிங்கர்ஸை 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துப்போம். பேக் பண்ண ஃபிங்கர்ஸ் 15 மினிட்ஸ் ஆற வைப்போம். சாக்லேட் எக்லேயர்ஸுக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கலாம். கொதிக்கிற தண்ணி மேலே இன்னொரு பவுல் பிளேஸ் பண்ணுறேன். 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன்.
விப்பிங் க்ரீம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட 200 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பேக் பண்ணி வச்ச ஃபிங்கர்ஸ் ஆறிருச்சு. இதோட ஒரு பீஸில் கஸ்டர்ட் பைப் பண்ணலாம். இன்னொரு பீஸ் சாக்லேட் கனாஷில் டிப் பண்ணி கஸ்டர்ட் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். Chocolate eclairs ready.